ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 இம்பார்ட்டன்ஸான ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அதானி க்ரீன் எனர்ஜி. ஸோ அதானி ஸ்டாக்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படுறாங்க. நிறைய கிராஷ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2022 ஹெவிலி அப்போ ஒரு கிராஷ் நடந்துச்சு. 2022 அதோட லாஸ்ட் மார்ச் மந்தோட லாஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்டில் அதோட மார்க்கெட் அந்த அந்த ஹை ப்ரைஸ் இன்னும் ஸ்டில் நம்மளுக்கு மார்க்கெட் பெருசாக மூவ் கொடுக்கவே இல்லை. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸாக பார்க்க சொல்ல அதானி க்ரீன் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசித்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற தயாராக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ நான் ஏன் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? பிகாஸ் இஸ் அ பேட்டர்ன் ட்ரேடிங். இது உடனே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதாவது உடனே இன்னும் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வரலை எனக்கு. இதுக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் டைம் இருக்குது எனக்கு. ஆக்சுவலி இது டெக்னிக்கல் வைஸ் ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் எனக்கு ஆகும். ஒரு அப்பர் சைடாக லோவர் சைடாக. எனக்கு அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் இஸ் டெஃபினட்டாக நல்ல ஒரு பூம்ஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் டெக்னிக்கலி வைஸ் நம்ம இதுக்கான என்ட்ரி இன்னும் கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கல. ஒரு வியூ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஓகே, லோவர் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதானி க்ரீன் எனர்ஜி எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. நம்ம அடுத்தது போகலாம். அதானி போர்ட்ஸ். ஸோ அதானி போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் ஓகே நல்லா தான் இருக்குது அதானி போர்ட்ஸ். பட் ஏன்னா என்னோடய அட்வைசர், ஃபினான்ஷியல் அட்வைசர் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் டன், ஆல்மோஸ்ட் நியர்பை டார்கெட்லேருந்து தான் நம்மளுக்கு மூவ் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் டார்கெட் நம்ம போகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ அதானி போர்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது நான் பர்சனலாக இதில் இவ்வளோ சீக்கிரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ப்ரைஸ் மூமெண்டம் இன்னும் ஃபினான்ஷியலாக இதோட ஃபண்டமெண்டல் பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். நான் ஏன் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் நான் வெறும் டெக்னிக்கல் மட்டும் பார்க்குறேன். பட் அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்டாக்ஸில். ஸோ பர்சனலாக நானே கொஞ்சம் சின்னதாக லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதானி போர்ட்ஸ், அதானி செக்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே அதானி ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயும் சீரியஸ்லையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி லாஸ் ஆகிறதுக்கு 100% ரெடியாக இருந்தால் நீங்கள் இதில் ரிஸ்க் எடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அடுத்தது அல்ட்ரா சிமெண்ட். ஸோ அல்ட்ரா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூவிங்கில் தான் இருக்காங்க. ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சப்போர்ட் எடுத்துகிட்டு புல் பேக் எடுத்துகிட்டு நல்ல ஒரு புல்லிஷில் தான் இருக்காங்க. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு மூவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு லாங் டேர்ம் வியூ பிரகாரம் பார்க்க சொல்ல ஒரு புல் பேக் இது வந்து வரணும். அதாவது என்ன ரேஞ்ச்னா ஒரு 8,000 அந்த ரேஞ்ச் புல் பேக் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது ஒரு வேல்யூ 11,000 இருக்கிறதுனால ஒரு ஸ்டாக்ஸோட வேல்யூவே 11,777. ஸோ கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நார்மல் ரீட்டைலர்கிட்ட நிறைய பேர் இதில் முன்னும் வர மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது கோல் இண்டியா. கோல் இண்டியாவை பற்றி பார்க்கலாம். ஓகே, இது நான் ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணது தான். நான் ஆல்ரெடி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது மோர் தென் 2023 பிஃபோராகவே நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் அதில் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கரெக்டாக என்னோடய டார்கெட்டே ரீச்சு. ஏன்னா அப்போ அந்த டைமில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லி நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன் கோல் இண்டியாவில். ஓகே, இப்போது எக்ஸ்ட்ரீம் ஒரு ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 545 வரைக்கும் போயிருக்கு. எஸ், நைஸ் மூவ். அப்போவே நல்ல ஒரு மூவ் அதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் இன்றைக்கான சினாரியோ என்ன இது? இன்றைக்கி இந்த ரைட்னா இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 402. இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறுமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஓகே, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அண்ட் இதுக்கப்புறம் மேலே புல்லிஷ் ஆகணும்னா கொஞ்சம் 6 months டைம் வேணும். இதுக்கு மார்க்கெட்டோட மூவ் எதாவது தெரியணும். இதில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதில் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கோல் ஏரியாவில் நான் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாங்கிற ஒரு டிசிஷன்ஸே எடுப்பேன் நான். ஓகே, அடுத்தது ஏஷியன் பெயிண்ட்.
ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கான். பட் ஆனால் நல்ல ஒரு சான்சஸ் நம்ம பை பண்ணுறதுக்கு. எஸ், நல்ல ஒரு பை பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் க்ரியேட் ஆகிருக்கு எனக்கு. எக்ஸ்பெக்டட் 5,000 6,000 நியர்பை ரேஞ்ச் த டார்கெட் 5,919. இது வந்து லாங் டேர்ம். நான் சொல்கிறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் கிடையாது. அடுத்த நாளைக்கே நடக்க போகிறதில்ல. ஒரு 5லேருந்து 10 வருஷம் அந்த ரேஞ்சில் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஏஷியன் பெயிண்டோட வேல்யூ 2,354 இப்போ ரைட்னா அதோட ப்ரைஸு. அண்ட் என்னோடய ஃப்யூச்சர் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை 6,000 கிட்ட வரப்போகுதுங்கிறது என்னோடய ஃப்யூச்சர் டார்கெட். ஓகே, அடுத்த ஸ்டாக்ஸ் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வோட ஷேர் பார்த்தீங்கன்னா 1,641 ரூபா இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு மூவ் இல்லை. அண்ட் ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக கொடுக்கல நான் எதிர்பார்க்குற மாதிரி. ஓகே, அப்போது ரீட்ரேஸ்மெண்ட்டை செக் பண்ணிட்டோம். அண்ட் ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷனை செக் பண்ணிடலாம் அடுத்தது. என்னோட பர்சனலாக அடுத்த ஒரு 3 வருஷத்தில் 2,600 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு ப்ராப்பரான டார்கெட் பார்த்தீங்கன்னா 3,600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டார்கெட் எல்லாமே ஹோல்ட் பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன். இது நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இட்ஸ் லைக் ஸோ டிஃப்ரெண்ட்டான இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன்ஸ். என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தே ஹேவ் டு ஸ்டாப் இட் புல். லோயர் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுங்கிற ஒரு டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு இந்த பேட்டர்ன் ட்ரேடிங் யூஸ் பண்ணி ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிஃபோர் இன்வெஸ்ட் உங்களுடைய எஜுகேஷன் அட்வைசர், அதாவது ஃபண்டமெண்டல் அட்வைசரை உங்களோட நியர்பை இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் அட்வைசராக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷேரை வாங்குறது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.